பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. இயேசுவின் பலியில் இணைவோம், அவர் நேசத்தை நினைந்து புகழ்வோம். இயேசுவின் பலியில் இணைவோம், அவர் நேசத்தை நினைந்து புகழ்வோம். அன்பிலே வாழ துணிவோம், அந்த பண்பிலே பகிர்ந்து வளர்வோம். அன்பிலே வாழ துணிவோம், அந்த பண்பிலே பகிர்ந்து வளர்வோம். நாளிது நன்றி சொல்ல, அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. நாளிது நன்றி சொல்ல, அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. இயேசுவின் பலியில் இணைவோம், அவர் நேசத்தை நினைந்து புகழ்வோம். நம்ம படைத்த அன்பு தந்தை, நாம் அவரது சாயலானோ. நம்மை படைத்த அன்பு தந்தை, நாம் அவரது சாயலானோ. படைப்பின் சிகரமானோ, இறை மகனுடன் சேர்ந்து நன்றி சொல்வோம். படைப்பின் சிகரமானோ, இறை மகனுடன் சேர்ந்து நன்றி சொல்வோம். நாளிது நன்றி சொல்ல, அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. நாளிது நன்றி சொல்ல, அவன் நன்மைகளால் நாம் வெற்றி கொள்ள. இயேசுவின் பலியில் இணைவோம், அவன் நேசத்தை நினைந்து புகழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, புனித அந்தோணியாரின் பக்தர்களே, உங்களை வாஞ்சையோடும் மகிழ்வோடும் இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம்.
நம் ஆண்டவர் இயேசு நம்மை வழி நடத்துகிறார். தம் அருளால் ஆசியால் நம்மை நிரப்புகிறார். அவரே நமக்கு ஒளியாக, வாழ்வாக, உயிராக இருக்கிறார். நமது இன்னல்களிலிருந்தும், இடர்களிலிருந்தும், இருளிலிருந்தும், சாவின் கயிறுகளிலிருந்தும் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரது வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும், அவரது அன்பில் நிலைத்திருந்து அவருக்கு சாட்சிகளாய் வாழவும் நாம் உறுதி ஏற்போம். தூய மறை நிகழ்வுகளை நிறைவேற்ற நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, இவங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனிதமரியாயே, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட வரம் அருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, வரப்போகும் நலன்களின் உண்மை உருவை திருச்சட்டம் எடுத்து காட்டவில்லை. அது அவற்றின் நிழலாக மட்டுமே உள்ளது. எனவேதான் ஆண்டுதோறும் இடைவிடாமல் செலுத்தப்படும் அதே பலிகளால் வழிபட வருபவர்களை நிறைவுள்ளவர்களாக்க அதற்கு வலிமை இல்லை. அவ்வாறு இருந்திருந்தால் பலி செலுத்துவது நின்றிருக்கும் அல்லவா? ஏனெனில் வழிபடுபவர்கள் ஒரே முறையில் தூய்மை அடைந்திருந்தால் பாவத்தை பற்றிய உணர்வே அவர்களிடம் இராது. மாறாக பாவங்கள் நீங்கவில்லை என்பதை அந்த பலிகள் ஆண்டுதோறும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்றன. ஆம், காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும்
உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கையையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னணையதை நிலைக்க செய்ய முன்னணையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவர் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரும் என் பக்கம் சாய்ந்து என் மன்றாட்டை கேட்டருளினார். புதியதொரு பாடலை, நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவிலிருந்து எழச் செய்தார். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீ விரும்புவதில்லை. எரிபலியும் பாவம் போக்கும் பலியையும் நீ கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தி. எனவே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவி. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. வாக்கு பிறராண்மையை பற்றியும் நீர் அறிவிக்கும் மீட்பை பற்றியும் கூறுகின்றேன். பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபையில் நான் ஒளிர்விக்கவில்லை. மாபெரும் சபையில் நான் ஒளிவிக்கவில்லை. உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். உமது திருவுளம் நிறைவேற்ற கடவுளே இதோ வருகின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றே. ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச் சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோவும் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆப்பிரிக்க நாட்டின் மரபுகளுள் ஒன்று உபுண்டு என்ற சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக்கம். I am what I am because of what we all are. நான் யாரெனில் என் சமூகத்தை சேர்ந்தவன் நான். நான் எப்படி இருக்கிறேன் என்பதற்கு காரணம் நாம் யாராக இருக்கிறோம் என்பது. இந்த உபுண்டு சிந்தனை ஆப்பிரிக்க மக்களிடத்தில் மிகவும் வேரூன்றி இருக்கிறது. தென்னாப்பிரிக்கா நாட்டில் நிறவெறி கொள்கைக்கு எதிராக நெல்சன் மண்டேலா போன்றவர்கள் கடுமையாக போராடினார்கள். ஆகவே அவரை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். 27 ஆண்டுகள் சிறைவாசம். அந்த சிறைவாசத்தை கடந்து விட்டு வருகிற போது அவரிடம் கேட்டார்கள், உங்களுடைய மனதிலே என்ன உணர்வுகள் இப்போது இருக்கின்றன? அவர் சொன்னார், சிறை வாயிலை கடந்து வருகிற போதே என் மனதில் இருந்த பகைமை, வெறுப்பு, மனக்கசப்பு போன்றவற்றை விட்டுவிட்டேன் என்றார். பழி வாங்குதல் அல்லது பகையை மீண்டும் கொடுத்தல் என்பது உபுண்டு தத்துவத்தில் இல்லை. அந்த சமூகத்தில் யாராவது பிழை செய்தால், குற்றம் புரிந்தால் அவரை அழைப்பார்கள். பிழை செய்தவரை அந்த சமூகத்திலே நடுவில் நிறுத்தி அவர் செய்த நன்மைகளையெல்லாம் சொல்வார்கள். இப்படியெல்லாம் நீர் இருந்தீர்களே, இவர்களுக்கெல்லாம் உதவி செய்தீர்களே என்று
ஒரு பெரிய பட்டியல் வரும். அதுவே அவரது மனமாற்றத்திற்கு துணையாக இருக்கும். இன்றைய நாட்களில் நாம் செய்தித்தாள்களை பார்க்கிறோம். அண்மையிலே மரண தண்டனை ஒரு நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. ஒரு பெரிய குற்றத்திற்காக கடுமையான தண்டனைகள் வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏனெனில் கொடுமையான குற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த கேள்வியை உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுவிடுகிறேன். ஆயினும் குற்றங்கள் பெருகி தாக்குதல்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த நாட்களில் மனிதாபிமானத்திற்கு இடம் உண்டா? நிறைய காரியங்களில் ஏமாற்றப்படுகிறோம், நிறைய காரியங்களில் வஞ்சிக்கப்படுகிறோம். அதுவும் எளிய மக்கள், ஏழை மக்கள், சாமானிய மக்கள் ஏமாற்றப்படுவதும் அவருடைய வங்கியிலே இருக்கக்கூடிய வைப்பு நிதிகள் சூறையாடப்படுவதும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கத்தில் மனிதத்தின் மேன்மையை, இரக்கத்தை, கனிவை நாம் போற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். கலியன் பூங்குன்றன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொல்லியிருக்கிறார். எந்த ஊரும் நம்முடைய ஊர்தான், எந்த மனிதரும் நம்முடைய உறவுகள் தான் என்று. ஆனால் நடைமுறையில் நாம் காணக்கூடிய காரியங்கள் அப்படி நல்ல மனிதராக வாழ்வதற்குரிய ஒரு நிலையை அச்சத்தோடு நாம் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்பி தெருவிலே நடப்பது முடிவதில்லை, நம்பி பிள்ளைகளை அனுப்ப முடிவதில்லை, நம்பி பணத்தை எடுத்து போக முடிவதில்லை. எது வேண்டுமெனாலும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த பின்னணியில் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹோமோ ஹோமினி லூபுஸ் என்ற ஒரு லத்தீன் பழமொழி இருக்கிறது. ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஓனாய் அப்படின்ற கடித்து குதறுவதற்கும் அபகரிப்பதற்கும் மனிதர் சக மனிதருக்கு தீமை விளைவிப்பதற்கும் பல நிலைகள் இருக்கின்றன, சூழ்நிலைகள். இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாகவும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாகவும் நமக்கு இந்த ஒரு மானுட குடும்பத்தை, இறையரசு என்ற ஒரு குடும்ப உறவை, உணர்வை நமக்கு கொடுக்கிறார். அவரை காண்பதற்காக அவரது தாயும் அவருடைய சகோதரர்களும், உடன் பிறந்த சகோதரர்கள் அல்ல, அவருடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மரியாவின் சகோதரியின் பிள்ளைகளாக இருக்கலாம், அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தகவல் ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறது, உம் தாயும் சகோதரர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இயேசு உடனடியாக என் தாயும் சகோதரரும் யார் என்று வினா எழுப்பி அங்கே அமர்ந்திருந்தவர்களை பார்த்து, இவர்கள்தான் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள், என் தாயும் என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். கடவுளின் திருவுளம் என்ன? அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரது பிள்ளைகளாக வாழ்வதுதான் அவரது திருவுளத்தை நாம் கடைபிடிப்பது. கடவுளின் திருவடிவாய் நம்மை தேடி வந்த இயேசுவின் வார்த்தைகளின்படி வாழ்வதும் அவருடைய சீடர்களாக இருப்பதும் அவரது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. நமது எண்ணங்களையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் கசப்புகளையும் கடந்து இறைவனின் திருவுளம், அவர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அன்பு, கனிவு, நீதி, இரக்கம், பரிவு இவற்றை கடைபிடித்து வாழ்வது அவரது திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்வு. அங்குதான் இறையரசு கனியும், வளரும், மலரும். இயேசுவின் சீடர்களாய் வாழ்ந்து அவரது திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான 3 வழிகள் உங்கள் முன் வைக்கின்றேன். 1, நம்பிக்கையில், பற்றுறுதியில், விசுவாசத்தில் நிலைத்திருப்பதன் வழியாக நாம் அவரது திருவுளத்தை நிறைவேற்ற முடியும், கண்டுணர முடியும்.
இருள் கவ்விய வானம், அந்நேரத்தில் தான் நமக்கு விண்மீன்கள் தெரிகின்றன. தொலைதூரத்து விண்மீன்களின் வெளிச்சம் நம்மை வந்து சேர்கின்றன. வாழ்க்கையில் இருள் இருக்கும், தீமைகள் இருக்கும், அடாவடிகள் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த வெளிச்சம், அது இறைவனிடமிருந்து வரக்கூடிய வெளிச்சம் நம்முடைய மனதிலே தங்குவதற்கும், அது தங்கி அது மற்றவர்களை சென்றடைவதற்கும் நாம் இந்த இறை பற்றை மனதில் ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தமது திருவுளத்தை நிலைப்படுத்துவார். அவரை நம்பி இருப்போரை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற பற்றுறுதி நமது வாழ்வில் இருக்க வேண்டும். நம் முன்னிருக்கும் பாதை இருள் நிறைந்ததாக தோன்றும் போது நம்மை வெளிச்சத்தை காணச் செய்வதுதான் இந்த இறைப்பற்று அல்லது நம்பிக்கை. இறைவனில் நம்பிக்கை வைத்து மன்றாடும் போது நமது வாழ்க்கையும் பிரகாசிக்கும். ரோமையர் 5 நாம் வாசிக்கிறோம், எதிர்நோக்கு நம்மை ஒருபோதும் ஏமாற்றாது. பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய என்னால் இயலும். இறைப்பற்றின் அடித்தளத்தில் இந்த உணர்வும் உறுதியும் நமக்கு இருந்தால் வாழ்க்கையில் எந்த தடையும் சந்திக்கலாம். தீமைகளுக்கு நன்மையும் செய்ய முடியும். நம்ம தீமைகளை கண்டு நாம் பயப்பட மாட்டோம். இரண்டாவது, நற்செயல்கள் வழியாக, நற்காரியங்கள் வழியாக, அன்பு செயல்கள் வழியாக நாம் அவரது திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற முடியும். உலகை ஒளிர்விக்கும் சுடர்கள் நமது நற்செயல்கள் தான். மத்தேயு 5:14 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள், உங்கள் ஒளி என்ன? உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்திலே இருள் இருக்கும், ஆனாலும் உங்கள் ஒளி எப்படி இருக்கணும்? மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்ற. இப்படியெல்லாம் ஏமாற்றம் அடைந்து விட்டோம், பிறர் நம்மை இப்படி பழி சொல்லி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், கலங்காது. உங்கள் ஒளி இந்த மனிதர் முன் ஒளிர்க. எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் அடையாத அவமானங்கள் இல்லை, அவர் ஏற்காத துயரங்கள் இல்லை, ஆயினும் அவர் உலகத்திற்கு ஒளி. நம்மையும் அவர் அப்படித்தான் உலகத்தின் ஒளியாக வாழ அழைக்கிறார். ஒரு சிறிய உதவி, ஒரு சிறிய புன்னகை, இயலாதோர், முதியோர், உடல் நலம் அற்றோர் இவர்களை சந்திப்பது, ஒரு சின்ன பகிர்வு, இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள். துன்பப்படுவர்களுடைய சார்பாக நிற்பது. ஒரு குடும்பத்திலே ஒருவரை அபாண்டமாக பழி சொல்கிறோம், அந்த பழி சொல்லப்பட்ட சார்பாக நிற்கணும். சிறு சிறு காரியங்கள், அன்பு செயல்கள், கனிவான செயல்கள், இவற்றை செய்வது நாம் இயேசுவின் சீடர்களாக இருப்பதன் அடையாளம். அன்னை தெரேசா அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அன்பாக இருந்தால் ஏமாளிகள் என்று உலகம் சொல்லும், எனினும் எப்படி இருக்கணும்? அன்பாக இருங்கள். நேர்மையாக இருந்தால் உங்களை பழிச்சொல் சொல்வார்கள், எனினும் நேர்மையாக இருங்கள். இப்படி நிறைய ஒரு பட்டியல் சொல்லுகிறார். நற்செயல்கள், கனிவான செயல்கள் நம்மை அவரது திருவுளத்தை நிறைவேற்ற ஆற்றல் கொடுக்கும். மூன்றாவது மிகவும் தேவையானது துணிச்சல். எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டிருக்க தேவையில்லை. வாழ்க்கையில் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, எதை குறித்தும் கலக்கம் அடைய தேவையில்லை. அஞ்சாதீர்கள். பூமியில் புயல் வீசுவதனால் விண்மீன்கள் அதிர்வதில்லை. ஒரு நங்கூரமாய் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையிலும் இறை பற்றிலும் வேரூன்றி இருந்தால் வாழ்வில் வீசக்கூடிய எந்த புயலும் நம்மை அசைக்க முடியாது. நற்செயல்கள் புரிவதற்கு
துணிச்சல் வேண்டும். எதிர்நோக்கின் விண்மீன்களாய் வாழ்வதற்கும் நமக்கு இந்த துணிவு வேண்டும். இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். இறையேசுவின் சகோதர சகோதரிகளாக அவருடைய குடும்பத்தின் உறுப்பினராக வாழ்வதற்கு இயேசுவை போல நாம வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருப்பலியில மன்றாட வந்திருக்கிறோம். அற்புதங்கள் அதிசயங்கள் என்பது இவைதான். இறை பற்றில் வேரூன்றி இருப்பது அதிசயம். இருள் நிறைந்த உலகத்திலே ஒளியாக இருப்பது அதிசயம். ஆண்டவர் இந்த ஆற்றலை நமக்கு கொடுப்பார், கொடுக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். சிறிய பாடல் பாடும். இறையரசின் பிள்ளைகள் நாம், இயேசுவை பின்தொடர்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம், துணிவுடன் முன் செல்வோம். இறையரசின் பிள்ளைகள் நாம், இயேசுவை பின்தொடர்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம், துணிவுடன் முன் செல்வோம். பின்தொடர்வோம், சீடர்களாய் வாழ்ந்திடுவோம் சாட்சிகளாய். பின்தொடர்வோம், சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம் சீடர்களாய். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. அல்லேலூயா பாடுறீங்களா? அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. உடைய கரங்கள் தட்டி அல்லேலூயா பாடுங்க. 1 அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. மீண்டும் அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இறையரசின் பிள்ளைகள் நாம், இயேசுவை பின்தொடர்வோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் நாம், துணிவுடன் முன் செல்வோம். பின்தொடர்வோம், சீடர்களாய் வாழ்ந்திடுவோம் சாட்சிகளாய். அல்லேலூ 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 அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. நம்பிக்கை என்பது நங்கூரம், ஏமாற்றத்தை தருவதில்லை. நம்பிக்கை என்பது நங்கூரம், ஏமாற்றத்தை தருவதில்லை. இயேசுவே நமது ஒளியாவார், அவரே நம்மை காத்திடுவார். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. இருளின் கொடூரம் நம்மை பயமுறுத்தினாலும் விண்மீன்களின் வெளிச்சமாய் ஆண்டவரின் அருள் நம்மை தேடி வரும். இயேசுவே நமது வழியாக ஒளியாக இருப்பதனால் அவரே நமக்கு மீட்பை கொடுப்பார். இரவின் இருள் நம்மை சூழ்ந்தாலும் விண்மீன் வெளிச்சம் வழிகாட்டும். இரவின் இருள் நம்மை சூழ்ந்தாலும் விண்மீன் வெளிச்சம் வழிகாட்டும். இயேசுவே நமது வழியாவார், அவரே நமது மீட்பாவார். அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா, அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா,
அல்லேலூ அல்லேலூ அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மாட்சி. உமக்கே மாட்சி. திருப்பலியில் தொடர்ந்து வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாய், அவரது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய சீடர்களாய், துணிவோடு நற்செயல் புரிகிறவர்களாய், இறைப்பற்றில் வேரூன்றி இருக்கிறவர்களாய் நாம் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த திருப்பலியை தொடருவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளுக்காக நாம் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டுக்கள். உங்கள் பதில், எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனே எம் இறைவா, கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி வழியில் வாழும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இருபால் நற்செய்தியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நற்செய்திகளாகவும் உயிருள்ள வார்த்தைக்கு சாட்சிய வாழ்வு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் பரம்பொருளே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களின் தேவைகளை உணர்ந்து நல்லதொரு வாழ்வாதாரத்தை அளித்து மக்களின் கஷ்டங்களை நீக்கிட உமது கருணை உள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, பலவிதமான நோய்களினால் அவதியுறும் எம் மக்களை நினைவு கூர்ந்து புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நோய்களிலிருந்து குணமளித்து வாழ்வில் மகிழ்வினை சுவைத்திட உம்மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களா வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றான எம் இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் எம் அருட்தந்தையர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்திடவும், தங்களின் பணி வாழ்வில் வருகின்ற சவால்களை வென்று வெற்றியை காணக்கூடியவர்களாக திகழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், முதியோர் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். குடும்பத்தில் அமைதி நிலவ மன்றாடுவோம். புதிதாய் பொறுப்பேற்றுள்ள அமெரிக்க அதிபருக்காக ஜெபிப்போம். பெரும் தீ அமெரிக்க சில மாகாணங்களை மிகவும் அதிகமாய் பாதிக்கப்பட்டோருக்காக மன்றாடுவோம். நமது திரு அவைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர
அனைத்தும் உந்தன் காணிக்கையே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கையே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முதுகைகள் இந்த இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளுமை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூய தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரின் பெரும் திரளோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். தமது இறை வார்த்தையாலும் வானக விருந்தாலும் நம்மை இயேசு நிறைத்திருக்கிறார். அவருடைய அன்புறவில் நிலைத்து நிற்க நாம் உறுதி ஏற்போம். அன்றாட ஜெபம், இறை வார்த்தை தியானிப்பது, நற்செயல்கள் புரிவதில் தளராமல் இருப்பது, மன்னிப்பது, எளியோருக்கு உதவி செய்வது ஆகிய நற்செயல்களில் நம்முடைய வாழ்க்கை ஒளிர ஆண்டவர் அருள் புரிவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போதெல்லாம் ஆசிகளை நிரம்ப பெறுகிறோம். நம்பிக்கையோடு அவரிடம் வேண்டுகிற போதெல்லாம் நலன்களை பெற்றுக்கொள்கிறோம். நமது புனிதர் அந்தோணியார் இயேசுவோடு ஒன்றித்திருந்தார், ஜப வாழ்வில் நிலைத்திருந்தார். எவ்வளவு ஊன்றி ஜபித்தார் என்றால், அவருடைய கரங்களில் இயேசு குழந்தையாய் தவழ்கிறார்.
விண்ணிலிருந்து இறங்கி வந்து அவருடைய கரங்களில் தவழக்கூடிய அந்த அற்புத புனிதர் நம்முடைய அந்தோணியார். அதே பற்றுறுதியை நமக்கு கொடுக்கிறார். அதைத்தான் நாம் அவரிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்தோணியாரே, இயேசுவிடம் நீர் காட்டிய அந்த அன்பை எமக்கும் தாரும். இயேசுவிடம் கொண்டிருந்த நம்பிக்கையை எனக்கும் அருளும். தீமைகளை வெல்லவும் நன்மைகளை புரியவும் ஆற்றலை இறைவனிடமிருந்து பெற்று தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம் கண்கள் அதிசயங்களை அற்புதங்களை காண்பதற்கு அவர் உதவி செய்வார். நம்பிக்கையோடு நமது விண்ணப்பங்களை அவரிடம் கொடுப்போம். அவர் இயேசுவிடம் அழைப்பார், பரிந்து பேசுவார் நமக்காக. இந்த திருத்தலம் நம்பிக்கையின், எதிர்நோக்கின், இறைப்பற்றின், மன்னிப்பின் ஒரு ஆலயமாக திகழ்கிறது. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அவரது சாட்சிகளாய் வாழ்வதில் உறுதி அடைவோம். நன்றி கூறுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது இறை அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது அருட்கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.